ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் முரளி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரீலைவிங் சீரீஸ் T20 வேர்ல்ட் கப் 2024 சூப்பர் 8 மேட்சஸில் வந்திருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி கன்ஹிஸ்தானோட இருந்துச்சு. பட் இங்கே பல மாற்றங்கள், பல இதுகள், அதனால் வெஸ்ட் இண்டீஸோட நம்மளோட ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்க போகுது. ஓகேங்க, இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது நம்ம யூஎஸ்ஏலேருந்து ஃப்ளைட் எடுத்து யூஎஸ்ஏலேருந்து ஃப்ளைட் எடுத்து இதுக்கு வந்துடும், மீன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்துடும். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, சில ரியல் ஃபேஸஸ் நீங்கள் பார்க்கலாம். விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், சிவம் துபை, ஹார்திக் பாண்டியா, ரியல் ஃபேஸ் ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், ரியல் ஃபேஸ் இல்லை மன்னிக்கவும், பும்ரா, முகமது. ஓகே, நம்ம சேம் 11 போவோம். வெஸ்ட் இண்டீஸ் அதுவும் அப்படியே இருக்கட்டும். இவங்களுக்கு அது ரியல் ஜெர்சி தானே. ஓகேங்க, நம்ம ஃப்ளோரிடாவிலேருந்து லெட்ஸ் கோ டு பார்பிடோஸ். நம்ம பார்பிடோஸ் அடிஷனல் ஆக்சஸ் முடிஞ்சு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்க, இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ். இந்த மேட்ச் பார்பிடோஸில் நைட்டில் நடக்குதுங்க. கொஞ்சம் லார்ஜான ஸ்டேடியம் தான். ஓகே, லெட்ஸ் கோ. It's a call. And ball first. Oh my god. பவுல் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று பண்ணிட்டு வந்துடுறேன். இவங்களுக்கு ஜெர்சிஸ் கொண்டு வந்துடுறேன். ஓகே, வாங்க இறங்க வெஸ்ட் இண்டீஸ். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. நம்ம வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு ரியல் ஜெர்சிஸை கொண்டு வருவோம். ப்ளீஸ் வெயிட். ஓகே, ரியல் ஜெர்சிஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் பால் ஜோசப். ஃபர்ஸ்ட் பால், இட்ஸ் கோ டு த பவுண்டரி. சூப்பர் போடுது கிடத்தான். பந்து பவுண்டரிக்கு சென்றது. தொடர்ந்து 2 பவுண்டரிகள் இங்கே சென்றன. ஓகே, நீங்கள் பின்னாடி வச்சாங்கன்னா நான் முன்னாடி அடிப்பேன் என்று கூறிக்கொண்டு ஆனால் அடிக்க முடியவில்லை. ஓகேங்க, ஒரு ரன். சூப்பராக சென்று கொண்டிருக்கிறோம். 94 நாட் அவுட் பெஸ்ட்டில் இருக்குது. எல்லாத்துக்கும் வச்சு 94 முடித்தோம். நம்ம எப்படி ஓகேங்க, 4 பார்க்கறது எனக்கு தெரியும். Okay, let's go. We are marching forward to the trophy. Oh my god. Virat Kohli, long, poor shot direction. Another leg bite.
நிச்சயமாக பால் மட்டும் தாமதம் இந்த ரன் கவுண்ட் ஆகப்படவில்லை என்று கூறி அம்பையர் கூறியுள்ளார். கமான் பின்னாடி யாரும் நிற்க சொல்லுங்க. அதான்டா வெளியாவது முன்னாடி பேசுகிறா. இந்த ஓவர் லாஸ்ட் ஷாட் ஆடாமல் பொறுமையாக ஆடி இருக்கிறோம். அதுதான் பெரிய விஷயம். அப்பா கொஞ்சம் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த ஒரு வீடியோ இருக்குது. பிடிச்சிட்டாரு ஒரு இதுக்கப்புறம் இந்த ஓவருக்கு அப்புறம் 4s and 6s மட்டும் நம்ம கவனம் செலுத்த போகிறோம். ஓகே, பின்னாடி அடிக்கலான்னு தான் தோணுது. ஆனால் பயமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அடிச்சுட்டு ஓரளவுக்கு அடிச்சுட்டு பின்னாடி போய் கேட்ச் விழுந்தால் கஷ்டம். இப்போ முன்னாடி அடித்து ஒழுங்காக டைமிங் வரலன்னா அது கஷ்டம். அதுதான் இங்கே பிரச்சனையே. பவுண்ட்ரிலாம் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் பெருசு இந்த கிரவுண்டு. பார்பிடோஸ் பாருங்க பெருசு. அப்புறம் பின்னாடி செம்ம கம்மி தான். இதுக்கு தாண்டா பயந்தேன் நான். இதுக்கு தாண்டா நான் பயந்தேன். திஸ் இஸ் நாட் ரிவைவ். திஸ் இஸ் ஜெம்மி. ஓகே, அது இது எடுத்த மாதிரி தான் கணக்கு. ஓகேவா, லாஃப்ட் ஷாட் எடுத்ததும் கணக்கு. பால் கவுண்ட் ஆனாலும் சரி, அது லாஃப்ட் ஷாட் கணக்கு தான். இந்த ஓவருக்கான லாஃப்ட் ஷாட் முடிவு விட்டேன். ஐயோப்பா, நல்லா ரிமோட் கீழே விழுந்திருக்கும். ஃபீல்டு செட்டப்பை மாற்றுங்கட்டா. ஏன்ட்ட இப்படி வெளியேற்றுறீங்க? வெளியேற்றுறானுங்கட்டா. என்ன மச்சா பண்ணுறது? வெளியேற்றுறானுங்க. என்ன பண்ணுறது? ஃபாஸ்ட்டாக நம்ம எழுதுறோம். ஓகே, 4 சூப்பர்பா. இந்த ஓவர் சூப்பர்பா முடிச்சிருக்கோம் நம்ம. நல்ல ஓவர் இது. சூப்பர். 2 ஓவரில் 25 ரன். பெரிய விஷயந்தான். காலாண்டு போட்டு சாவட்டிக்கிறான். நீ என்ன அப்படி பண்ணுறீங்க? ஓகே, லெட்ஸ் மீட் ஆன் 4s and 6s. ஓகேங்க, நம்ம சொன்ன செகண்ட் பால் எழுதுங்க. நான் 4s and 6s சொன்ன செகண்ட் பாலே மஜாவா 4 பேருக்கு. லெட்ஸ் கோ. இது ஈஸியாக இருக்கும் போல இடம். இந்த சைடு 4 அடிக்கிறது. எஸ், ஆமாம், இங்கே நம்ம ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்ருக்கோம். சூப்பர். பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ். இன்னும் ஒரு பவுண்ட்ரி அடித்தால் ஹேட்ரிக் ஆஃப் பவுண்ட்ரிஸ். என்ன இப்படி வருதா மச்சாட்டா? போட்டு அடி. காலியா போச்சா? முடிஞ்சிச்சா? சொல்லி காலி. ஏன் இப்படி நடக்குது? விராட் கோலி 19க்கு டிபார்ட் ஆறாருங்க.
நெக்ஸ்ட் வரப்போகிறது ஸ்பைடி பண்ட், ரிஷப் பண்ட், பஞ்ச். பால் அவர் கையிலேருந்து ரிலீஸ் ஆச்சு. இது பர்ஃபெக்ட் டைமிங். ஆனாலும் பால் சொல்லாத பவுண்டரிக்கு. 3 ஓவர் முடிகிற 36-1. இந்த ஓவரோட கடைசி பந்து. நம்மளை ஆஃப்டர் சட் வேண்டாம் தான் நினைக்கிறேன். என்ன பயமாக இருக்குது எனக்கு. ஓகேங்க, இங்கே போகுது பவுண்டரிக்கு இந்த பந்து. கடவுளே. Okay, let's go fast. சீக்கிரம் முடிக்கணும் நம்ம. ஓகே, let's go. இதுதான் வந்து நான் இந்த ஓவர் 2 ஓவர் காட்ட போகிறதில்ல, 4s and 6s காட்ட போகிறதில்ல. ஓகே, பவர் பிளே பிறகு சந்திப்போம். ஓகேங்க, நான் சொன்ன இருந்தாலும் நான் அதை மீறிட்டேன். பட் லெட்ஸ் கோ, இட்ஸ் a 6er. சாரி கட் பண்ணதுக்கு. நான் வந்து சொல்லிட்டு கட் பண்ணிக்கணும்னு நான் நினச்சிக்கோங்க. சூப்பர், இங்கே 4 போயிருக்கு. ஸ்ட்ரோக் ஹெலிகாப்டர் ஷாட் இங்கே அமலுக்கு வந்திருக்கு. இந்த ஷாட்டை மட்டும் பாருங்கோ, பார்த்துக்கிட்டே இருங்கோ. சூப்பர், எஸ், ஆமாம். லெக் அம்பையர் பட் நான் ஃபீல்டருக்கு நடுவில் அந்த பந்து சென்றதுங்க. காலு கீழே இருந்துச்சு, கல்லு கீழே ஆட தட்டி விட்டோம். ஓகேங்க, இது போருங்க. சாரி, ஒரு கால் வந்துச்சு, அதனால கட் ஆகிடுச்சு. ஓகேவா, இங்கே ரன் அவுட் ஆயிருக்காருங்க ரோஹித் சர்மா. ஜெய் கேப் பார்த்து அடித்தாங்க. இங்கே காட்டுறேன் அந்த கேப்பை. இங்கே இந்த இடத்துல இருங்க, இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல வச்சேன். இந்த இடத்துல வச்சேங்க. ரன் அவுட் ஆகிட்டேன். சரி, என்ன பண்ணுறது? இது போக மாட்டேங்குது, ஏன்னே தெரியல எனக்கும். நானும் பார்க்காம போகவே மாட்டேங்குது. என்ன டைம் சரியாக வரவே மாட்டேங்குது. ஐயோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு டைமிங். தயவச்சு சேஃப் கிடையாது. நம்ம இப்போதைக்கு சேஃப் கிடையாது. பார்த்து பவர் பிளே மட்டும் ஆடுவோம். ஃபுல் ஆட்டோ பிளே செய்யப்படும். என்னடா, ஒரே நிமிஷம், நான் ரிவைவே யூஸ் பண்ணல. எனக்கு ஆட் வர ரிவைவ் ஏன் வர மாட்டேங்குது? நான் இப்போ தான் செக் பண்ணுறேன். நான் இப்போ தான் பார்த்தேன். இவ்வளோ விக்கெட் விழுந்துச்சுடா ஸ்டார்டிங்கில். வெறியாக வருதுன்னா எனக்கு பவர் பிளே இருந்தாலும் முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்படி பண்ணி பவர் பிளே முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். டைமிங்கே வர மாட்டேங்குது, ஏன்னே தெரியல எனக்கு. இங்கே மட்டும் கூப்பிட்டு வருது, அங்கே மட்டும் ஏன் வர மாட்டேங்குது? தொண்டை வர வலிக்குது எனக்கு. ஓகே, ஓகேங்க, இப்போயாவது 4 வந்துச்சு. எப்பா
கடைசியில் ஒரு பவுண்ட்ரி அந்த இடத்துல. அதில் இன்னும் சிக்கல்களுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு பவுண்ட்ரி. ஓகேங்க, இதுக்கப்புறம் நம்ம விளையாட மாட்டோம். வரும் உங்களுக்கு காட்டப்பட்டாத அந்த ஓவர். ஓகே, இந்த ஓவர் மட்டும் விளையாண்டலாமா? ஓகே, விளையாண்டலாம். ஆவரேஜ் டைமிங் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. செவன்த் பர்ஃபெக்ட் டைமிங் அது இன்னைய கேம். இது ஸ்பின்னருக்கு தான் மஜா 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 மஜா. ஸ்பின்னருக்குன்னே டைமிங் வர மாட்டேங்குது. டைமிங் வந்து 4 போயிடுது. ரெண்டுமே அதில் பர்ஃபெக்ட் வேறு. ஷார்ட் டைரக்ஷன் பர்ஃபெக்ட்டு, இதுவும் பர்ஃபெக்ட்டு. மீன்ஸ் டைமிங் பர்ஃபெக்ட். கேட்ச் விடுவான் ஐயப்பா, பாடி கேட்ச் விடுவான் ஐயப்பா, கேட்ச் விடுவான். கேட்ச் விட்டுட்டாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லை மிஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஜஸ்ட்டு மிஸ். டர்ன் 4 இல்லை, எனக்கு தெரியும் 4 இல்லைன்னு. ஏன் 4 என்ன தொட்டான்? தொட்ட மாதிரியே இருந்துச்சு. இது பண்ணும்போது தூக்கி போடும்போது செக் பண்ணுங்கள் ப்ளீஸ். டிவி அம்பையர் ஃபார் த டைரக்டர். பிடி அம்பையர் ஃபார் த டைரக்டர். அம்பையர் ஆமாம் அம்பையர் ரிவ்யூ ஃபார் த பவுண்ட்ரி செக். ப்ளீஸ் செக் இட்ஸ் அ ஃபேர் டெலிவரி அப்படின்னு வந்து RC24 வரணும். வந்தால் மஜாவாக இருக்கும். ஓகேங்க, நம்ம ஆடின லாஸ்ட் பால் பவுண்ட்ரிக்கு போயிடுச்சு. ஓகே, இந்த மேட்ச்சில் ஒரு ஓவர் பவுலிங் போட்டு வந்து நம்ம அவருக்கு 2 ஓவர் போடலாம். 2 ஓவர் பவுலிங் போட்டு நம்ம மேட்ச் முடிச்சு. ஓகேவா? ஓகே, இங்கே 216 அவங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பவுலர் ஜஸ்ப்ரீத் பும்ரா. ஓகேங்க, அவங்க வராங்க வெஸ்ட் இண்டீஸ். ஜஸ்ப்ரீத் பும்ரா கூட ஃபர்ஸ்ட் போடலையா? போட்ட மாதிரி தான் வருது, தெரில. ஓகே, பும்ரா ஐயோ அடிச்சிட்டாங்க. 4 ஃபஸ்ட்டு பாலே. ஃபஸ்ட்டு பாலே 4யா? சத்தியமாக ஏன் இப்படி நடக்குது? பச்சட்டு பாலே 4யா? 4 ஃபஸ்ட்டு பால் 4. First ball 4. Take your bad start from us. ஓகேங்க, இது வந்து 1 run. 1 run தானே? 1 run தான். 1 run தான் இருக்கும். ஓகே, let's go. Third ball from Jesse by எட்ஜி நல்லா பவுன்ஸ் ஆகுது இந்த இடத்துல. பார்ப்போம், நல்லா பவுன்ஸ் ஆகுது இந்த இடத்துல. பின்னாடி யாரும் இல்லை. பின்னாடி யாரும் இல்லாத காரணத்தினால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகுது. கட்ட வந்து பும்ராவோட ஒரு எக்ஸ்பென்சிவாக போகுது. ஸ்லோயர் ஒன் போடுறது காஸ்ட்டாக பண்ணணும். ஸ்லோயர் ஒன்று அடிச்சிருவானுங்க.
ஸ்கொயர் போட்டோன்னா அடிச்சிருவானுங்க. ஓகேங்க, இந்த பால் என்ன சேஞ்ச் பண்ண ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் ஸ்விங்குக்கு அந்த அவுட் ஸ்விங்குன்னு. ஓகே, லாஸ்ட் பால் ஃப்ரம் ஜெஸி பாய். ஓகேங்க, அதை போய் பிடிக்க போகிறது 18 விராட் கோலி. ஓகே, அடுத்தது ஓவர் போட வரப்போகிறது ஒருத்தர் வரப்போகிறாரு. அவர் நீங்கள் அத்தனை பவுலர் ஏன்டா இந்த பவுலரை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை கொண்டு வர போகிறேன்னா விராட் கோலி. பவுலிங்கில் விராட் கோலிங்க. இங்கே ஏன் ஒரே ஒரு பால் தான் இருக்கா? டே அடிச்சிருவானேடா, ஏன்டா இப்படி இருக்குது? ரொம்ப அழகிறது ஆக்ஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த ஒரு அடிச்சிருவானுங்களே, எனக்கு பயமாக இருக்குது. ஒரே பால் போட்டால் அடிச்சிருவானுங்கட்டா அவனுங்க. ஒரே பால் போட்டால் அடிச்சிருவானுங்க. ஐயோ, எனக்கு கொல்லம்புத்தி மண்டை, என்னத்த பண்ணுறது? சரி, ஓகே, டாட் பால். பவுலரோட முடியாத டாட் பால். ஒரு அது பேட்டிங் ஆல்ரவுண்டர் வந்திருக்கு. விராட் கோலி பவுலிங் போட்டு நான் லைவில் பார்த்ததே கிடையாது. வீடியோஸில் பார்த்துருக்கேன் ஒரு பவுலிங் போட்டது. நான் லைவில் பார்த்தது கிடையாது. நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம என்ன பண்ணலாம்னா ரோஹித் சர்மா கொடுக்கலாம். ஓகேவா, கவலைப்படாதீங்க ரோஹித் சர்மா ஃபேன்ஸ், நாங்கள் ரோஹித் சர்மா கொடுப்பேன், கவலைப்படாதீங்க. சரி, இன்னொன்று சொல்லுங்கள். என்னென்னா, நம்ம இதை ஆரம்பிக்கலாமா? இது முடிஞ்சோடனே என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள், பார்ப்போம். நம்ம ஒரு வேளை வேறு ஏதாவது ஆரம்பிக்கலாம், பார்ப்போம். பார்த்து சொல்லுங்கண்ணா, ஓகேவா? நான் பூல் போடுறேன். நான் அது என்னது கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன், அதை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்க, லாஸ்ட் பால் நம்ம மேட்ச்சில் நம்ம போட போகிற லாஸ்ட் பால் அடிச்சிட்டார். டாட்டில் சிங்கிள். ஓகே, 2 ஓவர் முடிவில் 18க்கு முட்டை. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, ஜெஸி பாய்க்கே கொடுத்துட்டு நம்ம இந்த மேட்சை ஆட்டோ ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, 3, 2, 1. The answer is we won by 91 runs. Hardik Pandya is man of the match. Wow. Wait a minute, நான் ஹெச்பி இது பண்ணிக்கிறேன். ஓகேங்க, ஓகே, நம்ம ஹெச்பியில் இது பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ என்னென்னா, ஓகே நம்ம பார்த்தலாம். மோஸ்ட் ரன்ஸ் ரோஹித் சர்மா, மோஸ்ட் விக்கெட் சிராஜ், மோஸ்ட் பெஸ்ட் பவுலிங் ஃபிகர் ரவீந்தர் ஜடேஜா 321. ஓகேங்க, என்னென்னா இப்போ நம்ம குரூப் 8 போயிட்டு ஸ்டாண்டிங்ஸ் பார்த்தோன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு 8ஆம், வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் தோற்றணும், செகண்ட் இடத்துக்கு போயிட்டாங்க. இங்கே பார்த்தா பாகிஸ்தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஓ, ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல் வரும்போது செமிஃபைனல் இருக்குது, அதில் பார்ப்போம். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. ஓகேங்க, அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். முரளி தமிழ் கேமிங் 57 அப்படின்ற ஒரு ஐடி. அதில் ஒரு கன்சோல் போட்டு முரளி தமிழ் கேம்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். அதை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். It's Murali signing off. Thank you. Bye.